ஐக்யூ அவங்களோட நியோ சீரியஸில் நியோ 10 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் போன மாதம் லான்ச் ஆனால் ஐக்யூ நியோ 10R என்ன டிசைன் கொடுத்தாங்களோ சிமிலரான டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் கலர்ஸ் கூட கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது. இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அண்ட் இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐக்யூ நியோ 10 பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5K ரெசல்யூஷன் அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு 2000 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2000 நிட்ஸ் 1.5K ரெசல்யூஷனுங்கும் போது நல்ல ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் டைரக்ட் சன்லைட்டில் உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே SGSோட 5-star சன்லைட் டிஸ்பிளே சர்டிஃபிகேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. இது எப்போ யூஸ் ஆகும்னா நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் கூட உங்களால் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது. அதோட ரேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 ஸ்டாரில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு 4320 ஹெட்ஸ்க்கான PWM டிம்மிங் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Snapdragon 8s Gen 4 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே டெடிகேட்டடாக Q1 கேமிங் சிப் செட்டும் அவைலபிளாக இருக்குது. இது ரெகுலராக நம்ம விவோ ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம், ஈவன் ஐக்யூ ஃபோன்ஸ்லையும் பார்த்துருக்குறோம். இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா Snapdragon 8 Gen 3 எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமோ அதே பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கேமிங்ஸ் ஹெவியாக ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் இந்த ப்ராசஸர் அதுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இதை ஹேண்டில் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறதுக்கு 16GB வரைக்கும் LPDDR5X RAM ஆப்ஷனும் 512GB வரைக்கும் UFS 4.9 ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது ஃபோன் கண்டிப்பாக ஹீட் ஆகும். அந்த ஹீட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கே 7000 mm² அல்ட்ரா லார்ஜ் வேப்பர் சேம்பர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸர் எங்கேயுமே த்ராட்டில் ஆகாமல் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பீக்லேயே வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ஐக்யூ நியோவில் 50 MP சோனி IMX 882 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. கூடவே இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.79. ஸோ லோ லைட்டில் எடுக்கும்போது ஃபோட்டோஸ் பெட்டராகவே இருக்கும். அண்ட் செகண்டரி சென்சார் 8 MP அல்ட்ரா வைட் ஷூட்டர் இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 2 சென்சார் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா 32 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. அடிஷ்னலாக என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4K 60 FPS ஃப்ரண்ட் கேமராவும் சரி ரியர் கேமராவும் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 7000 mAh பெரிய பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட் நல்ல ஆப்ஷன் தான். பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இல்லை பைபாஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க, நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணணும், பேட்டரியை சார்ஜ் பண்ண வேண்டாம். பிகாஸ் கேம்ஸ் அதிகமாக ப்ளே பண்ண பேட்டரி டீக்ரேட் ஆகிற சான்சஸ் அதிகம். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பைபாஸ் சார்ஜிங் கொடுக்கும்போது டேரெக்டாக உங்களுக்கு கரண்ட்லேருந்து ரன் ஆகுமே தவிர உங்கள் பேட்டரி மூலமாக பவர் எடுத்துக்காது. ஸோ நீங்கள் ஒரு ஹார்ட்கோர் கேமராக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபீச்சர். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் UIயான FunTouch OS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு 3 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சஸ் அப்டேட்டும் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பேட்டரி பேக்கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய லெவல் கேமர்ஸ் இல்லை, வெறும் நார்மலாக தான் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 நாளைக்கு தாராளமாக இந்த பேட்டரி வரும். அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. IP65க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது. கூடவே Wi-Fi 7 Bluetooth 5.4 வெர்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். பேஸ் வேரியண்ட் அதாவது 8GB RAM 128GB வேரியண்ட் 31,999க்கும் 8,256 33,999க்கும் அண்ட் 12,256 35,999க்கும் அண்ட் 16GB RAM 512GB வேரியண்ட் 40,999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேமரா பெரிய லெவல் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா அண்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தாறுமாறாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ப்ரீ புக் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ப்ரீ புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு TWS ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்ட் செலக்டட் கார்ட்ஸ்க்கு 2000 rupees வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் ப்ரீ புக் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் June 3 உங்களுக்கு ஷிப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபோன் நீங்கள் Amazon IQ India ஸ்டோர் மூலமாக ப்ரீ புக் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபோன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.